நதிகள் இணைப்பின் முன்னோடி என கூறப்படும் காளிங்கராயன் மன்னர் சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பே காவிரி நொய்யல் ஆற்றை காளிங்கராயன் வாய்க்கால் வெட்டி அதன் மூலம் இணைத்தார். கிபி 1270 ஆண்டுகளுக்கு முன்னர் பவானி ஆற்றின் குறுக்கே பவானி அருகிலுள்ள காளிங்கராயன் பாளையத்தில் வாய்க்கால் வெட்டி வளைந்து நெளிந்து 56 மைல் தூரம், அதாவது 92 கிலோமீட்டர் தூரம் கொண்டு சென்று ஆவுடையார் பாறை எனும் இடத்தில் நொய்யல் ஆற்றுடன் பவானி ஆற்றை இணைத்தார். இதன் மூலம் 15,673 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் இடது கரையில் மட்டும் பாசனம் என்பது குறிப்பிடத்தக்கது. வாய்க்கால் வெட்டும் போது 14 மைல் தூரத்தில் ஈரோடு அருகே பெரும்பள்ளம் என்ற கழிவுநீர் ஓடை குறுக்கே 14 துவாரங்களுடன் கூடிய 41 மீட்டர் நீளமுள்ள பாலம் அமைத்த காளிங்கராயனின் திறமையை பறைசாற்றுகிறது. கீழே பெரும்பள்ளம் ஓடையின் கழிவுநீரும் மேலே காளிங்கராயன் கால்வாய் நீரும் செல்லும் இந்த பெருமைக்குரிய காரை வாய்க்கால் என்ற தொட்டிப்பாலத்தை அமைத்தார். இந்த தொட்டிப்பாலத்தை தமிழ்நாட்டின் முதல் நீர்வழி பாலம் எனவும் போற்றப்படுகிறது. இதன் பழமையை போற்றி 2021 சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையம் இதற்கு உலக பாரம்பரிய அந்தஸ்தை வழங்கியுள்ளது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த தொட்டிப்பாலத்தை கசிவு நீர் வெளியேறுவதாக கூறி அதனை முழுவதும் இடித்து அகற்றுவதோடு புதிய பாலம் கட்ட அரசாணை வெளியிட்டு 83 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாலத்தை இடிக்காமல் அதனை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்கள் பொறியியல் தொழில்நுட்பத்தை சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்பே வியக்க வைக்கும் வகையில் அமைந்த தொட்டிப்பாலத்தை பொதுப்பணித்துறையினர் கசிவு நீர் என்ற பெயரில் இடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் முதல் நீர்வழி பாதம் சிறப்பு பெற்ற இந்த பாலத்தை இடிக்கக்கூடாதெனவும் அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் இந்த பாலம் கட்டப்பட்ட நிலையில் இதற்காக கடந்த 2021 ஆண்டில் சர்வதேச நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் ஆணையத்தால் உலக பாரம்பரிய நீர்ப்பாசனம் அமைப்பாக இங்கே இருக்கப்பட்ட காளிங்கராயன் அணைக்கட்டு மற்றும் காளிங்கன் அமைப்பு நாட்டின் பழமையான நீர் திசை திருப்பல் திட்டங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இதனால் வரலாற்று சிறப்புமிக்க நீர்வழி பாதையை பாதுகாக்க வேண்டும் எனவும் இந்த பாலத்தை இடித்து அப்புறப்படுத்தாமல் முறையாக சீரமைப்பு வழிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்றும் இந்த பாலத்திற்கு அருகில் புதிய பாலம் கட்டி அதில் நீர்வழி பாதையை கொண்டு செல்லவும் இதனை புராதன சின்னமாக அறிவிக்கவும் வலியுறுத்துகின்றனர். மேலும் இந்த அதிசயத்தை தொல்லியல் துறையின் கீழ் கொண்டு வந்து ஒரு சுற்றுலா தலமாக பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கும் சமூக ஆர்வலர்கள் நமது முன்னோர்களின் நீர் மேலாண்மை மற்றும் அடையாளமான காரை வாய்க்கால் பாலத்தை பாதுகாப்பது எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் செய்யும் கடமை என்றும் கூறுகின்றனர். 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் அரசாட்சிக்கு கீழே கொங்கு நாட்டோட 24 நாடுகளில் காளிங்கராயர் இருந்திருக்காங்க. அதில் பூந்துரை நாடு மற்றும் மேல்கரை அரை நாட்டோட காளிங்கராயராக இருந்த லிங்கைங்கிறவர் இந்த காளிங்கராயன் கால்வாய் மற்றும் அணைக்கட்டை 1270 1282 வரைக்கும் 12 ஆண்டுகள் அயராது உழைச்சி பவானியிலிருந்து நொய்யலாறு வரைக்கும் இணைச்சி கொண்டுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி 1282 1291 வரைக்கும் நொய்யல் ஆறையும் அமராவதி ஆறையும் வெதிரி மந்தை பஞ்சமாதேவி கிராமங்கள் வழியாக கரூரில் போய் அமராவதி ஆற்றுல கலக்க வச்சுருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பவானி, நொய்யல், அமராவதி, காவேரி 4 நதிகளை 22 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உழைச்சி காளிங்கராயன் ஐயா கொண்டுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த காளிங்கராயன் வாய்க்காலில் 14வது மைலில் இருக்கிற தொட்டிப்பாலம், அதாவது பெரும்பலம் நீரோடைக்கு மேலே இருக்கிற தொட்டிப்பாலத்து வழியாக இந்த காளிங்கராயன் வாய்க்கால் கிடக்குது. இந்த இடத்துல இதை காரை வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இந்த காரை வாய்க்காலை இப்போ நீர்வளத்துறையால் இடிச்சிட்டு புது பாலம் கட்டுறதுக்காக 24/7/2025 அரசாணை எண் 39 படி இடிக்கிறதுக்கு அவங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது குறைஞ்சபட்சம் காளிங்கராயன் வாய்க்காலில் தண்ணி பாய ஆரம்பித்து 746 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த பாலம் கட்டப்பட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 750 ஆண்டுகள் இருக்கும். அதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே ஆங்கிலேயர் காலத்தில் 1833ஆம் ஆண்டு சி ஃபேபர் அப்படிங்கிறவர் இதை திரும்ப கரூர் வரைக்கும் கொண்டுட்டு போகிறதுக்காக இந்த வாய்க்கால் 30 அடியாக இருந்த இந்த தொட்டி பாலத்தை 42 அடியாக அகலப்படுத்துகிறாரு. அதாவது 192 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க. 1800களில் இந்த வழியாக வந்த மருத்துவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஃப்ரான்சிஸ் புக்கனன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் தன்னோட குறிப்பில் ஜேர்னி ஃப்ரம் மெட்ராஸ் த்ரூ த கண்ட்ரிஸ் ஆஃப் மலபார், மைசூர் அண்ட் கனரா அப்படிங்கிற புத்தகத்தில் ஈரோடு வழியாக நான் போகும்போது ஒரு மிக அருமையான ஒரு மேல் நீர்வழி பாலத்தை பார்த்தோம். அதாவது அக்யூடக்ட், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அக்யூடக்ட்னு சொல்லுவாங்க. இது வழியாக கிராஸ் ஆகிற ரொம்ப அருமையாக இருக்குது. மிகப்பெரிய வேலைப்பாடாக இருந்திருக்கணும் இது அப்படி சொல்லி 1800 நவம்பர் 7ஆம் தேதி தன்னோட புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 1803ஆம் ஆண்டு 1604 ஸ்டார் பகோடாஸ் 5 அணா 20 பைசா செலவில் இந்த அணைக்கட்டு மராமத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 1833ஆம் வருஷம் சி ஃபேபருங்கிறவர் கரூர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக இதை மராமத்து பண்ணியிருக்காரு. 1888ஆம் ஆண்டு 1340 ரூபா செலவில் இதை மராமத்து பண்ணியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது கீழே இன்னும் 1000 வருஷங்களானாலும் அசையாது அப்படின்னு சொல்லி மேலே மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் 13 மொத்த தூண்கள் இருக்குது. அதாவது 2 பக்கம் சைடு விட்டுட்டோம்னா 11 தூண் இருக்குது. மொத்தம் 12 கண்ணறைகள் இருக்குது. ஒரு 8 கண்ணறைகளை மண்ணை கொண்டு அடைச்சிட்டு
4 கிணறுகள் வழியாக மட்டும் பெரும்பலம் ஓடையில் போகிற அந்த சாக்கடைகளை வந்து போகிற மாதிரி விட்டுருக்காங்க. அதனால் சில இடத்துல சாக்கடைகள் தேங்கி இருக்குது. அப்போ அந்த 8 வெண்ட் வழியாக போகக்கூடிய சாக்கடை தண்ணீரை வந்து நீங்கள் தெளிவாக மண்ணெல்லாம் எடுத்து விட்டோம்னாலே தண்ணி தெளிவாக போகும், எந்த இடத்துலையும் தேங்காது. பாலத்தில் வந்து குறைகள் இருக்கான்னு கேட்டால் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது, மராமத்து செய்யக்கூடிய குறைபாடுகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பெருசாக பாலம் இடிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்ம இதை வந்து மராமத்து செஞ்ச பாலத்தை வந்து 2 கோரிக்கைகள் அரசாங்கத்திட்ட வைக்கிறோம். அரசாங்கத்துக்கு எது சௌகரியப்படுதோ அதை செய்யலாம். ஒன்று வந்து இந்த பாலத்தையே மேல் பக்கம் மட்டும் மராமத்து செஞ்சு திரும்ப இதே மாதிரி தண்ணி போகிற மாதிரி வச்சுக்கலாம். அல்லது இந்த மேல்நிறுவி பாலத்தை அப்படியே புராதன சின்னமாக அறிவிச்சிட்டு பக்கத்திலே இருக்கிற தரைப்பாலம் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதான், அது வந்து பழமையாக தான் ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதை இடிச்சிட்டு இதுக்கு பக்கத்துலேயே இந்த புது தொட்டி பாலத்தை பக்கத்துலேயே கட்டி கொண்டுட்டு போகலாங்க. ஸோ இதுதான் நாங்கள் அரசாங்கத்தில் வைக்கிற கோரிக்கை. ஸோ இது வந்து